ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டாங்க. ஆனால் ஷாக்கு தான். ஏன்னா இத்தனை நாளாக வந்துட்டு அவங்க கேட்ட விஷயங்கள்லாம் கிடச்சிது சமையலில். ஏன்னா எல்லா கிராசரி ஐட்டமும் இருந்துச்சு. பரவாயில்லையப்பா எல்லாத்தையும் மாற்றிட்டாரு பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது கெஸ்ட்டுக்காக, ஹோட்டல் டாஸ்க் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களும் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறாங்க. எல்லாம் வந்து எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் கெஸ்ட்லாம் முழிச்சிட்ருக்காங்க. எப்பா சாமி எங்களை விடுங்கடா, ஆளை நாங்கள் கிளம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்து அப்படியே எல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. தீபக், பிரியங்கா, அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு தீபக் வந்து அமித்துக்கு வந்து ஒரு சூப்பரான அட்வைஸ் சொல்கிற விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். என்னடா பார்த்தா நம்ம கமருதீன் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. என்னப்பா இதெல்லாம் புதுசாக இருக்கப்பா, இதெல்லாம் சபரி தானே பண்ணுவார், இப்போ சபரியே பண்ணுறது இல்லை. ஆக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து சபரிலாம் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே சபரி வந்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பார், கிரியா யோகா. ஏன்னா என்னுடைய அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த யோகா தான் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பார். இப்போ பார்த்தா அந்த கிரியாவும் காணும், பிரியாவையும் காணும். என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா நம்ம கமருதீன் அதை பண்ணுறாரு. ஏன் எப்பயுமே வந்து கோவத்தின் உச்சியில் இருப்பீங்க, என்ன அப்படின்னா காலையில் இருந்துச்சு இதை பண்ணுவார் போல இருக்குது. அப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி சொல்கிற வேலையை செஞ்சிடறாரு. அந்த வெசல் வாஷ் கிளீனிங்கில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு வாட்டி பார்க்குற காலை 5 மணி வரைக்கும் செஞ்சிட்ருக்காரு. நல்லா பயங்கரமான மாற்றங்கள். நேற்று வேறு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாப்பில். எல்லாருமே விஜய் பாருன்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளும் பண்ணுமே, நம்மளை பற்றி யாருமே சொல்லலையே அப்படின்னு. ஆனால் அவரையும் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க நிறைய சேஞ்சஸ் தெரியுது அவர்கிட்ட அப்படின்ட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன ஒரு கமருதன்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பண்ணிட்டா போச்சு இப்போ வரைக்கும் மக்கள் மைண்டில் இருக்குது அப்படின்னா வாய் வார்த்தைகள். விஜய் பார்வதி லபலபலபலும் கத்திட்டு போயிட்டாங்க, ஆனால் வார்த்தை விடலை பெருசாக. ஆனால் இவங்க அதாவது கமருதீன் வந்து அதிகப்படியான வார்த்தை விட்டதுனால அவருக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. அதை அவர் சேஞ்ச் பண்ணணும்னா அவர் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணி மேலே வந்தால் தான் அவரால் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆக முடியும். கண்டிப்பாக ஆகிடுவார் நம்மளால் தோணுது. அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கார் போல இருக்குது. சரி, கமருதீன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.